Welcome to my channel friends. This video is sponsored by School of Business Organization Digital Marketing. SBO Private Limited Company 100% trusted genuine platform in online work. For more details, send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவப்பு கற்றாழையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். செங்கற்றாழை என அழைக்கப்படும் இந்த சிவப்பு கற்றாழையில் எண்ணிலடங்கா மருத்துவ குணம் அடங்கி இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இந்த சிவப்பு கற்றாழையானது செங்கற்றாழை, செங்குமரி மற்றும் சர்வலோக நிவாரணி எனவும் அழைக்கப்படுகின்றது. தீராத நோயை தீர்க்கும் தன்மையை கொண்டதால் செங்கற்றாழை அப்படின்னும், சர்வ பிரச்சனையை தீர்க்க வல்லதால் இதற்கு சர்வரோக நிவாரணி எனவும் பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். பூக்கும் தாவர இனத்தைச் சேர்ந்த ஒரு பேரினமாக சிவப்பு கற்றாழை பார்க்கப்படுகின்றது. வெப்பம் நிறைந்த நீர்வளம் குறைந்த பகுதியில் இந்த செங்கற்றாழை வளர்க்கப்படுகின்றது. மேலும் இதன் நிறம் பசுமை கலந்த செம்மை நிறம் மற்றும் சதை பெற்றுள்ள பகுதி ஓரங்களில் சிவப்பு நிற முற்களை கொண்டது. இந்த செங்கற்றாழையின் சிறு துண்டு கூட அதிக விலை பெற்றது மற்றும் அரிதானது. செங்கற்றாழையின் வகைகள்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, பீ கற்றாழை, கருங்கற்றாழை மற்றும் ரயில் கற்றாழை அப்படின்னு பலதரப்பட்ட வகையில் இந்த சிவப்பு கற்றாழை வகைப்படுத்தப்படுது. செங்கற்றாழையில் இருக்கக்கூடிய விட்டமின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, அமினோ அமிலம், தாதுக்கள், கால்சியம், மெக்னீசியம், பைட்டோகெமிக்கல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பலதரப்பட்ட விட்டமின்களை உள்ளடக்கியதா இந்த செங்கற்றாழை இருக்குது. மேலும் இந்த செங்கற்றாழையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விட்டமின் ஏ ஆனது சரும ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது. மேலும் கண் பார்வையை திறம்பட செயல்பட செய்கின்றது. விட்டமின் சி ஆனது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக அமையுது. விட்டமின் பி உடலின் ஆற்றல் உற்பத்திக்கு உதவுகின்றது. மேலும் செங்கற்றாழையில் உள்ள அதிகப்படியான மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா முகம் பொலிவு பெறுவதில் இதன் பங்கு இன்றியமையானது. மேலும் கரும்புள்ளி, தழும்பு போன்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. செரிமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த செங்கற்றாழை இருக்கு. குழந்தையின்மை பிரச்சனையை போக்க வல்லது. மேலும் இந்த செங்கற்றாழையானது உடலுக்கு தேவையான விட்டமின்களை அளிக்கின்றது. நச்சுக்களை வெளியேற்றுவதில் இதன் பங்கு இன்றியமையானது. மருந்து பொருள் தயாரிப்பதில் இந்த செங்கற்றாழையின் பங்கு இன்றியமையாதது. வாய்வு தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. அழகு சாதன பொருள் தயாரிப்பதில் செங்கற்றாழை இடம்பெறுகின்றது. நரைமுடியை தடுத்து முடியின் கருமைக்கு உறுதுணை புரிகின்றது. இவ்வளவு பலன்களை கொண்ட இந்த செங்கற்றாழையின் முக்கியத்துவத்தை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் பயனை தெரிந்து கொண்டு தவிர்க்காது உணவில் எடுத்து செங்கற்றாழையின் முழு பயனை பெற்று நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.